என்ன கொடுமை! 2 நாட்கள் ஓடிவிட்டது. கூரேசனை பற்றி எந்த தகவலும் இல்லை. என் மனத்தாங்கலை, என் துயரத்தை, மனக்குமரலை வேறு யாரிடம் வெளியிடுவது? இப்பொழுதுதான் உடல் நலமானவன் எங்கு சென்றான் என்று தெரியவில்லையே. என்ன காரணம் புரியவில்லையே. இங்கு அவனுக்கு என்ன குறை தெரியவில்லையே. ஆண்டாளுக்கு சமாதானம் சொன்னேன். ஆனால் என் மனமோ சஞ்சலமடைந்துள்ளது. உன்னை ஒரு விதத்தில் இழந்தது போல் அவனை வேறு விதத்தில் இழந்து விடுவேனோ என்று பயம் தோன்றுகிறது. வானப்பிரஸ்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் பகவானின் சித்தம் வேறு மாதிரியாக இருக்கிறது. பந்த பாசத்தை துறப்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த லீலையா? பெருந்தேவி, நீதான் கூரேசனை மீட்டுக் கொடுக்க வேண்டும். சுவாமி, என்ன சுவாமி, நீங்களே மனமுடைந்து போகலாமா? ஆண்டாளை தேற்றுவதே பெரும்பாடாக உள்ளது. இப்போது தாங்களும் மருகினால் நாங்கள் என்ன செய்வது? இதுவரை ஆண்டாளுக்கு சமாதானம் சொன்னேன், அவளை தேற்றினேன். ஆனால் உள்ளுக்குள் நான் உடைந்து கொண்டிருந்தேன். சரி சுவாமி, இப்பொழுதுதான் மன்னரிடம் தகவல் சொல்லிவிட்டோமே. அவர்கள் நிச்சயமாக தக்க நடவடிக்கை எடுத்து மாப்பிள்ளை எங்கிருந்தாலும் கண்டுபிடித்து நம்மிடம் சேர்த்து விடுவார்கள். நற்செய்தி வரும். அப்படித்தான் நானும் நினைத்துக் கொண்டிருந்தேன். நற்செய்தி வரவில்லை. மன்னரிடமிருந்தே ஓலை வந்துவிட்டது. இதுவரை தேடியதில் அவர்களாலும் கூரேசனை கண்டுபிடிக்க முடியவில்லை. மன்னரின் காவலாளிகள் தேடியும் கிடைக்கவில்லை என்றால் இனி அவன் கிடைப்பானா என்பதே சந்தேகம்தான். இழந்து விட்டோம், கூரேசனை நாம் இழந்து விட்டோம். பார்த்தீர்களா? நீங்களே சொல்லிவிட்டீர்கள், பார்த்தீர்களா? இல்லை ஆண்டாள், நான் ஏதோ ஆதங்கத்தில் பிதற்றிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். இல்லை, இது பிதற்றல் இல்லை, இதுதான் உண்மை. என் ஜாதகம், என் ஜாதகத்தில் இருந்த தோஷம் தான் அவரை பலி வாங்கிவிட்டது. இனி நான் உயிருடன் இருந்து எந்த பலனும் இல்லை. ஆண்டாள், வந்துவிட்டார், வந்துவிட்டார் ஐயா. ஐயா, கண்ணாயிரம், என்ன சொல்கிறாய்? யார் வந்து விட்டார்? நம்ம சின்னேஜமா வந்து விட்டார். கூரேசனா? ஆமா. கூரேசா, என்ன இது? 2 நாட்களாக எங்கு சென்றிருந்தாய்? என்ன ஆனது உனக்கு? எப்படிப்பட்ட கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாய் தெரியுமா? வாய் திறந்து ஏதாவது பேசு கூரேசா. ஏன் மௌனமாக இருக்கிறாய்? என்ன பிரச்சனை உனக்கு? திடீரென காணாமல் போனதற்கு என்ன காரணம்? அடியனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் 2 நாட்கள் எங்கு சென்றிருந்தாய்? யார் கண்களிலும் படாமல் எங்கு ஒளிந்திருந்தாய்? எல்லோரும் எங்கெல்லாமோ உன்னை தேடினோம். மன்னருக்கு தகவல் தெரிவித்து அவர் காவலாளிகளும் உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. 2 நாட்கள் அடியேன் இல்லாமல் இருந்தது இத்தனை பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று அடியேன் எதிர்பார்க்கவில்லை. பாவம் ஆண்டாள், துடிதுடித்து விட்டாள். இப்பொழுது மட்டும் நீங்கள் வராமல் இருந்திருந்தால் என்னவாகி இருக்கும் தெரியுமா? உங்களிடம் நான் பெரிதாக எதுவும் கேட்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி எங்குதான் சென்றிருந்தீர்கள் மாப்பிள்ளை? உங்கள் அனைவரின் மனநிலை இப்பொழுது அடியேனுக்கு புரிகிறது. அடியேன் செய்தது தவறுதான். ஆனால் இது இவ்வளவு பெரிய விபரீதத்தில் கொண்டு செல்லும் என்று நினைக்கவில்லை. முத்துக்குமரனின் அகால மரணம் அடியேனை உலுக்கியது. அதனால் நாங்கள் இருவரும் எப்பொழுதும் போகும் ஐயம்பேட்டைக்கு அருகே உள்ள பசுபதி கோயிலில் இருக்கும் வரதராஜ பெருமாளை தரிசித்தேன். என்னவோ அங்கேயே இருந்துவிட வேண்டும் என்று என் மனதில் பட்டது.
அப்பொழுது அடியேனுக்கு வேறு எதுவும் நினைக்கத் தோன்றவில்லை. உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் இதற்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்ற வினா எழுந்தது. வாழ்க்கைக்கு என்ன பொருள் என்று புரியவில்லை. 2 நாட்கள் அங்கு கைங்கரியம் செய்தேன். மனது சற்று தெளிவடைந்தது. இங்கு வந்துவிட்டேன். நாளூரனிடம் சொன்ன பொழுது கூட அடியேன் அங்குதான் செல்லப் போகிறேன் என்று எதிர்பார்க்கவில்லை. ஒரு சில நாழிகை ஏகாந்தமாக இருக்க வேண்டும் என்று மனதில் தோன்றியது. அதன் பின் விளைவுகளை பற்றி நினைத்து பார்க்கவில்லை. எல்லோரும் அடியேனை மன்னித்து விடுங்கள். முக்கியமாக நீதான் அடியேனை மன்னிக்க வேண்டும். என்ன மாப்பிள்ளை இது? மன்னிப்பு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நீங்கள் திரும்பி வந்ததே பெரிய சமாதானத்தையும் மன நிம்மதியையும் அளித்திருக்கிறது. முதலில் நீங்கள் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வாருங்கள். மற்றதை பிறகு பேசிக்கொள்ளலாம். வாருங்கள், எல்லோரும் உள்ளே செல்வோம். இருங்கள் சுவாமி. என்ன காந்திமதி, இதுவரை அடியேன் வெளியே புறப்படும் பொழுது நீ இப்படி தடுத்து நிறுத்தியதே கிடையாதே. அதேபோல் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் இதுவரை நீங்களும் வெளியே சென்றது கிடையாதே. உன்னிடம் சொன்னால் நான் போக நீ அனுமதிக்க மாட்டாய். சுவாமி, அதற்குண்டான காரணம் உங்களுக்கே தெரியும். பொதுவாக நீங்கள் எங்கு சென்றாலும் நான் வழி அனுப்பிதான் எனக்கு பழக்கம். ஆனால் இன்றோ நீங்கள் வெளியே செல்வதில் எனக்கு உடன்பாடில்லை. அதுதான் தடுத்து நிறுத்துகிறேன். என்ன காந்திமதி இப்படி சொல்கிறாய்? இத்தனை நாட்கள் உங்களுடைய எந்த விஷயத்திலும் நான் தலையிட்டதில்லை. ஆனால் இனிமேல் அப்படி இருக்க போவதில்லை. நீங்கள் எங்கு போகிறீர்கள் என்று தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு அனுமதிப்பது என்று தீர்மானித்துள்ளேன். நீ அடியேனை இப்படி தடுத்து நிறுத்துவது நன்றாக இல்லை காந்திமதி. எனக்கு உங்கள் உடல் நலம்தான் முக்கியம். அதனால் இனி நீங்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டாம். என்ன சொல்கிறாய் காந்திமதி? மாப்பிள்ளை கோயிலுக்கு செல்லக்கூடாதா? என்ன உளறுகிறாய்? நீ சொல்வது முட்டாள்தனமாக இருக்கிறது. அண்ணா, யார் கோயிலுக்கு சென்றாலும் அதை தடுப்பது பாவம் என்று எனக்கும் தெரியும். ஆனால் இவரோ கோயிலுக்கு சென்றால் வெறும் தரிசனத்தை முடித்துக்கொண்டு வரமாட்டார். அங்குள்ள பணிகளை பார்த்துவிட்டு பல நாழிகைகள் அங்கேயே கழித்துவிட்டு பிறகுதான் வருவார். அதனால் உடல் நலம்தான் பாதிக்கப்படும். எல்லாமே கோயிலில்தானே ஆரம்பித்தது. அதனால் தான் சொல்கிறேன். இனி என்னிடம் சொல்லாமல் இவர் எங்கும் போகக்கூடாது. என்ன காந்திமதி, இது என்ன புது பழக்கம்? நம்ம அம்மா இதைத்தான் உனக்கு சொல்லிக் கொடுத்தார்களா? அகத்துக்காரரை எதிர்த்து பேசுவதும் வெளியே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துவதும். சுவாமி, காந்திமதியின் அடிப்படை நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் மீது இருக்கும் ஒரு அக்கறையினால் தானே அப்படி சொல்கிறாள். மீண்டும் அவருக்கு எந்த உடல் உபாதையும் ஏற்படக்கூடாதென்று நல்லெண்ணத்தில் தானே சொல்கிறாள். ஆண்களான உங்களுக்கு உங்கள் வேலைத்தான் முக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனையே இருக்காது. நாங்கள் தான் கண்ணும் கருத்துமாக உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. நீங்கள் கூறுவதெல்லாம் சரிதான். கடந்த சில நாட்களாக வேறு சிலரை வரவழைத்துதான் கோயில் பணிகளை கண்காணித்து வருகிறேன். ஆனால் அந்த ஆதிகேசவனை தரிசிக்காமல் அடியேனால் இருக்க முடியாது. அதனால்தான் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று மனம் பரிதவிக்கிறது. சென்று தரிசித்துவிட்டு உடனே திரும்பி விடுகிறேன். சரி, அப்படி என்றால் ஒன்று செய்யுங்கள். அண்ணாவும் உங்களுடன் வரட்டும். ஆதிகேசவனை தரிசித்த கையோடு இவரை அகத்திற்கு அழைத்து வந்து விடுங்கள். என்ன காந்திமதி புரியாமல் பேசுகிறாய்? அதை எப்படி தரிசனத்தை மட்டும் முடித்துக் கொண்டு வர முடியும்? அங்கு சென்றால் ஒரு 4 பேரை பார்க்க வேண்டியிருக்கும். அடியேன் சொன்ன சில பணிகள் சரிவர நடந்துள்ளதா என்று பரிசீலிக்க வேண்டியிருக்கும். போனோம் வந்தோம் என்று இருக்க முடியாது. சற்று புரிந்து கொள். ஏதோ ஒரு நாள் சற்று முடியாமல் போனதை வைத்து நீ இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் போடுவது சரியில்லை, நியாயமும் இல்லை. அடியேனுக்கு கிடைக்கும் தெம்பு பலம்
எல்லாமே அந்த ஆதிகேசவனிடம்தான் இருக்கிறது. அவரை தரிசித்தாலே அடியேனுக்கு புத்துணர்ச்சி கிடைத்துவிடும். அதை புரிந்து கொள். அடியேன் சென்றுவிட்டு விரைவில் திரும்புகிறேன். அப்பா, வா ராமானுஜா, என்ன இது திடீரென்று வந்திருக்கிறாய்? திடீரென வந்திருக்கிறேனா? வழக்கம் போல்தான் வந்திருக்கிறேன். அப்பா எங்கோ வெளியே புறப்படுகிறார் போலிருக்கிறது. ஆமாம், முகம் ஏன் வாட்டமடைந்துள்ளது? ஆம் மாமா, இப்போது திருமலையில் உற்சவ நாட்கள் அல்லவா? சொல்லப் போனால் நீங்கள்தான் திடீரென வந்திருக்கிறீர்கள். கோவில் உற்சவம் முக்கியம்தான். அதைவிட முக்கியம் உற்றார் உறவினர் உடல் நலம் அல்லவா? நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு புரியவில்லை. அதெல்லாம் ஒன்றுமில்லை ராமானுஜா. நீ இப்பொழுதுதான் வந்திருக்கிறாய். முதலில் உள்ளே சென்று ஓய்வெடுத்துக்கொள். தஞ்சா, இவனை உள்ளே அழைத்துப் போ. சற்று பொறுங்கள். முதலில் யாருக்கு என்ன நேர்ந்தது அதைச் சொல்லுங்கள். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். என் நகத்துக்காரரிடம் நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை. 4 தினங்களுக்கு முன்பு ஆதிகேசவா! சோமயாஜி, சுவாமிகளே! இதயம் சற்றே பலவீனம் அடைந்துள்ளது. அதன் காரணமாகத்தான் மயக்கமுற்றிருக்கிறார். ஓய்வு ஒன்றுதான் அதற்கு மருந்து. வேறு எந்த மருந்தும் தேவையில்லை. குறிப்பாக வரும் 1 வாரத்திற்கு அவர் அகத்தை விட்டு எங்கும் செல்லக்கூடாது. இத்தனை நடந்திருக்கிறது. உடனே அடியேனிடம் ஏன் ஒருவரும் ஒரு தகவலும் சொல்லவில்லை? இல்லை ராமானுஜா, பாடசாலையில் இருக்கும் உன்னை தேவையில்லாமல் சிரமப்படுத்த வேண்டாம் என்று அடியேன்தான் சொன்னேன். என்னப்பா இது? இதில் என்ன சிரமம்? இப்படிப்பட்ட சமயங்களில் தானே அடியேன் உங்களுடன் இருக்க வேண்டும். நன்றாக கேள் ராமானுஜா. நான் அப்பொழுதே சொன்னேன், உடனே உனக்கு தகவல் கொடுத்து உன்னை அழைக்கும்படி. ஆனால் இவரோ மறுத்துவிட்டார். இப்பொழுது கூட பார், இவர் முகத்தை பார்த்ததுமே உனக்கு தெரிந்துவிட்டது. முகத்தில் வாட்டம் இருக்கிறது என்று. இருந்தாலும் கோயிலுக்கு செல்வேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார். என்னப்பா இது? முதலில் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை ராமானுஜா, கோயிலில் அடியேனுக்கு சில பணிகள் இருக்கிறது. அதையெல்லாம் அடியேன் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் எங்கும் போக வேண்டாம். உள்ளே வாருங்கள். சரி ராமானுஜா. பார்த்தீர்களா அண்ணா, நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காதவர் பிள்ளையை பார்த்த சந்தோஷத்தில் அவன் சொன்னதுமே உடனே சரி என்று சொல்லிவிட்டார். இதற்காகத்தான் இவருக்கு உடல் நலம் குன்றிய பொழுது உடனே நீ வர வேண்டும் என்றேன். நாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டார். ஆனால் ராமானுஜன் சொல்லுக்கு மட்டும்தான் செவிசாய்ப்பார். அப்படியெல்லாம் இல்லை காந்திமதி. ராமானுஜன் இப்பொழுதுதான் அகத்தினுள் நுழைகிறான். அவன் மனம் கோண வேண்டாம் என்றுதான் அவன் சொன்னதற்கு சம்மதித்தேன். எல்லாம் இவனுடைய திருப்திக்காகத்தான். வா ராமானுஜா. பத்மா, சுவாமி, ஏன் இவ்வளவு வேகம்? இப்படி வந்து சாவகாசமாக உட்கார். அவசரமாக வேலைகளை செய்ய இப்பொழுது என்ன அவசியம்? என்ன சுவாமி இது கேள்வி? சீக்கிரமாக தளியே ஆனால்தானே பேர குழந்தைகள் சாப்பிட முடியும். பாவம், விளையாடி முடித்ததும் பசியோடு ஓடி வருவார்கள். ஆமாம், இன்று என்ன இவ்வளவு விசிராந்தியாக அமர்ந்து கொண்டு என்னையும் அமர சொல்கிறீர்கள்? உண்மைதான், விசிராந்தியாக நிம்மதியாகத்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். மேகவல்லி என்ற குணவதியை மகளாக பெற்றோம். உத்தமமான திருக்கோஷ்டியூர் நம்பி என்ற சிரேஷ்டரை நம் மாப்பிள்ளையாக பெற்றோம். மணிமணியாக 2 குழந்தைகள் பெருமாள் நமக்கு அருளி இருக்கிறார். இவைகளெல்லாம் நாம் செய்த பாக்கியங்கள் அல்லவா? நம் மகளையும் மாப்பிள்ளையையும் பேர குழந்தைகளையும் கொண்டாடுவது போல் நம் பிள்ளை மாதவனையும் நினைத்து இப்போது பெருமைப்படுவது நியாயம்தானே? நிச்சயம். எங்கோ வழிமாறி போக இருந்தவனை நம் மாப்பிள்ளையாலும்
அவருடைய ஆச்சாரியார் யமுனாச்சாரிய சுவாமிகளின் அனுகிரகத்தாலும் இன்று ஊர் மெச்சும்படியாக உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மாதவன். அவனுக்கு கல்யாணமாகி ஒரு ஆண் குழந்தையும் பிறந்து விட்டது. காலம் எப்படியெல்லாம் ஓடுகிறது பார்த்தாயா? காலம் ஓடுவது இருக்கட்டும். மாமனார் அகத்து பக்கம் செல்வதற்கு தயங்கிக் கொண்டிருந்த மாதவன் இப்போது அடிக்கடி அரியக்குடிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறானே. காலத்தின் கோலத்தை என்னவென்று சொல்வது? தனக்கென்று ஒரு வாரிசு உருவாகிவிட்டால் இந்த அதிசயங்கள் எல்லாம் நிச்சயம் நிகழத்தான் செய்யும். அம்மா, வாருங்கள் அம்மா. வாம்மா, வாருங்கள் மாப்பிள்ளை. வாருங்கள் வாருங்கள் அம்மா. தாயே, இவர்தான் அடியனுடைய மாமனார். நமஸ்காரம். இவர் மாமியார். நமஸ்காரம். திருமோகருக்கு அருகில் தான் இருக்கிறார்கள். தங்களை பார்த்த மாத்திரத்தில் மிகுந்த சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்படுகிறது. நான் உங்களை சேவித்துக் கொள்கிறேன். தீர்க்க சுமங்கலியாய் இரும்மா. எழுந்திரம்மா. ஏனம்மா, மரியாதை மனதிற்குள் இருந்தால் போதாதா? தங்களைப் போன்ற அனுபவமும் வயதும் முதிர்ந்தவர்களின் ஆசிகள் எனக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் என்றென்றும் தேவையல்லவா? சரியாக சொன்னீர்கள். ஆச்சாரியார் யமுனாச்சாரியாரின் ஆசிகளும் அனுகிரகமும் எவ்வளவு அவசியமோ அதே போன்று இவரின் ஆசிகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததே. மாப்பிள்ளை, இவர்கள் யார் என்று சொல்லவே இல்லையே. நம் திருவரங்கத்தரையர், தேவக்கரசு நம்பி போன்றவர்களை தங்களுக்கு தெரியுமல்லவா? நன்றாக தெரியும். திருவரங்கத்தரையர் சேவையும் தெய்வக்கரசர் நம்பியின் சாஸ்திர ஞானமும் மறக்கக்கூடியதா என்ன? சரி, அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இரத்த சம்பந்தம். அந்த மாமணிகளை ஈன்றெடுத்த தாய்தான் இவர். உரையாடல் என்பது வாய்விட்டு பேச வேண்டும் என்பதையும் தாண்டி ஆத்மார்த்த பரிபாஷையில் நானும் இந்த கிருஷ்ணனும் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாகனேரி கோயில் திருவிழாவிற்கு இந்த பட்டமங்கலத்தான் வரமாட்டான் என்று திட்டவட்டமாக சொல்லிவிடு.